கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தர் வசனத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பார்ந்த இந்த உலகிலே விசுவாசத்தை குறித்து ஒரு சரியான அர்த்தம் தெரியாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் ஜீவிப்பதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பதை குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளாத மக்கள் தான் இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்கள். விசுவாசம் எப்படி வருகிறது, எப்படி வந்தது என்பதை அநேகர் புரிந்து கொள்வது கிடையாது. அநேகர் சொல்கிறார்கள், தேவன் என்னோடு கூட பேசினார், அதற்கு பிறகு நான் தேவனை விசுவாசித்தேன், கிறிஸ்துவுக்கு வந்தேன் என்று சொல்லி. இன்னும் அநேகர் சொல்கிறார்கள், எனக்கு வியாதிகள் சுகமாயிற்று, அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவுக்கு வந்தேன் என்று சொல்லி. இன்னும் அநேகர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏதோ கற்பனையாக இந்த அநேகர் எனக்கு ஒரு ஒளியை கண்டேன், இப்படி அநேகர் தவறான தகவல்களை சொல்லி விசுவாசத்தை எரிக்கிறார்கள், புரட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்தவர்களே, அறிவுபூர்வமாக நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்பதன் மூலமாகத்தான் நாம் தேவனையோ கிறிஸ்துவையோ பரிசுத்தாவியான செய்கிறோம் விசுவாசிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு என்ன செய்கிறது, விசுவாசத்தை தருகிறது. பாருங்கள், ஆகவே தான் பரிசுத்தாவியான மூலமாக பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது ரோமர் 10:17 வசனத்திலே, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருது என்று பார்க்கிறோம். ஆமரிமார்களே, விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவன் வசனத்தை கேட்பதன் மூலமாகத்தான் இன்றைக்கு நமக்கு விசுவாசம் வருகிறது. எனக்கு அன்பார்ந்த, தேவன் யாரும் பார்த்தது கிடையாது, தேவன் யாரோடும் தனிப்பட்ட முறையில் பேசுறதும் கிடையாது. தேவனை பற்றி பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி எழுதலாம். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:14 வாசிக்கும் பொழுது, ஒருவராய் சாவாமலுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக அமரிமாளே. தேவனை ஒருபோதும் கண்டது கிடையாது, காணவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசினார், தேவனை பார்த்து சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் பேச பாருங்கள். தேவனை யாருமே பார்க்க முடியாது என்றால் தேவ வார்த்தை தெளிவாக கூறுது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனை எப்படி பார்க்க முடியும்? பாருங்கள், இதை அநேகர் புரிந்து கொள்வது கிடையாது. மக்களை மூளைச்சலவை செய்து தவறான போதனைகள், தவறான கருத்துக்கள் திணிக்கிறார்கள், அநேகர் நினைக்கிறார்கள், மக்களை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் கூட அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த பொழுது கூட இப்படித்தான் அநேகர் நினைச்சார்கள், நல்ல சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய பிள்ளைகள் பாருங்கள். இந்த நல்மன சாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து என்று சொல்லி ஆமரிமார்களே, இந்த அநேகர் அப்படித்தான் பாருங்கள், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய மக்களாக அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக வருகிறது. பாருங்கள், எபிரேயர் சொல்லும் பொழுது விசுவாசத்துக்கு உத்தரவு சொல்கிறார். பாருங்கள், எபிரேயர் 11:1 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறதாம். விசுவாசம்
நாம் நம்புகிறோம், உறுதியாக நம்புகிறோம். காணப்படாத ஒன்றை நிச்சயிக்கிறது தான் விசுவாசம். தேவனை கண்டது கிடையாது, தேவனோடு பேசினது கிடையாது. ஆனால் தேவனுடைய வசனம் தேவன் பேசுகிறதாக ஆவியானவர் எழுதுகிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை நம்பி அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அன்பாவே நீங்கள் நானும் தேவனை விசுவாசிக்கிறோம். இதைத்தான் பரிசுத்தவான் கூறுகிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கும் பொழுது பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போமாம். காணப்படுகிறதுகளை நம்ப வேண்டிய அவசியமில்லை. காணாதவைத்தான் நிச்சயமாம் நாம் நம்ப வேண்டும். காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்துதான் விசுவாசம். காணாத ஒன்றை வேதவசனத்தின் மூலமாக உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தின் மூலமாக நமக்கு பூர்ணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தேவனுடைய ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதை நாம் கேட்கிறோம், அதன் மூலமாக நினைக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். இன்னும் பாருங்கள், பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளாம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். காணப்படாத ஒன்றை நாம் நம்பும் பொழுது அதுதான் நித்தியமானது. பாருங்கள், காணாதவைகளை, இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்படி பரிசுத்தவான்கள் தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவனை கண்டது கிடையாது, நேரடியாக தேவனோடு பேசினது காணால் தேவனுடைய வார்த்தையை அவர் விசுவாசித்தார்கள். பாருங்கள், நோவாவை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், நோவாவை குறித்து நோவா தேவன் எப்படி விசுவாசித்து பார்க்கலாம். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு திருப்பம் பாருங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்துள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், நோவா தேவனை நேரடியாக பேசினது பார்த்ததாக அவன் சொல்லப்படவே இல்லை. அந்த தேவனுடைய வார்த்தை நோவாவை உத்தமனாகி நீதிமானாக மாற்றினது. பாருங்கள், பரலோகத்தின் தேவன் உலகத்தை உருவாக்கின போது ஆதாம் ஏவாள் உருவாக்கினார். அந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலே பிறந்தவர்கள் தான் நோவா. அந்த நோவாவை குறித்து நான் வாசிக் கொண்டு பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் திருப்பவும் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. தேவன் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே காயின் ஆபேல் பிறந்த பொழுது காயின் ஆபேலை கொன்று விட்டார். அதற்கு பிற்பாடு ஆதாம் ஏவாளுக்கு சேத்து பிறந்தார்கள். சேத்திலிருந்து தான்
அந்த வம்சாவளியா வரலாறு வருகிறது. அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 900 வருடங்கள் சிலர் உயிரோடு. ஆதாம் மறிக்கும் பொழுது 930 வருடம். அதே போல் அந்த சந்ததி அநேகர் 900 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள். மெத்துசோலை என்பவர் 969 ஆண்டுகள் சிலர் ஜீவித்தார். அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை ஜனங்கள் பிறந்திருப்பார்கள் பாருங்கள், எத்தனை ஜனங்கள் பெருகியிருப்பார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை நேசிக்கவில்லை, தேவனை பிரியமாக வாழவில்லை. அந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனையோடு துக்கத்தோடு சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்பது பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தை நேர்மையின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விஷனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பறிந்த உண்டாயிருக்கவைகளை நிக்கிரக பண்ணுவேன். நான் அவர்கள் உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். தேவன் பார்த்தார். மரிமாளே, தேவனுக்கு உரிமை உண்டு. தேவனை போய் கேள்வி கேட்க யாருக்கென்று அதிகாரம் கிடையாது. நீங்கள் நானும் குயவனின் கண்ணில் களிமண்ணை போல் இருக்கிறோம். குயவன் களிமண்ணை பிசைந்து அவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் பொழுது அவன் நினைத்தபடி அந்த பாத்திரம் அவனுக்கு வராமல் போனால் அந்த பாத்திரத்தை உடைத்து பிசைந்து மீண்டுமாக ஒரு புதிய பாத்திரமாக செய்ய அவனுக்கு உரிமை உண்டு. அதே போலதான் தேவனுக்கு உரிமை உண்டு. தேவனை பேச முடியாது, நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே தேவன் பார்த்தார், இந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அவங்க இருந்த தோற்றமெல்லாம் பொல்லாத இருக்குன்னு சொல்லி தேவன் முடிவு செய்தார். மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் நிற்கிற பணிவென்று முடிவு செய்து அவர் பார்க்கும் பொழுது இந்த நிலைமையிலே ஒருவராவது எனக்கு பிரியமாயிருக்க மாட்டார் என்று பார்த்த பொழுது நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாக இருந்தார் பாருங்கள். நோவாவுக்கு சொல்லும் பொழுது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டார், தேவனை அவர் விசுவாசித்தார். இந்த உலகத்தை உண்டாக்குனது, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தேவன் பார்த்தது, பராமரித்தது. மனிதனுக்காக தேவன் படைத்த அத்தனைகளையும் நோவா ஆராய்ந்து பார்த்தார், கவனித்தார். ஆகவே தேவனுக்கு பயந்தார், தேவனை விசுவாசித்தார். காணாதவர்களை குறித்து அவன் தேவன் எச்சரிப்பு பெற்றார். நோவா தேவனை சந்தித்ததாக, தேவனுடன் பேசினதாக சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவனை சந்தித்து வந்தார் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை நோவா விசுவாசித்தார். ஆகவே தான் நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் பாருங்கள். அதே போல் இன்றைக்கு கூட தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக, ஆவியானவர் கொடுத்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை நான் பேசுகிறோம், கேட்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்மை விசுவாசிகளாக மாற்றுகிறது பாருங்கள். இதை விட்டு தவறான கருத்துக்களை சொல்லி மக்களின் அநேகரை மாற்றி வருகிறார்கள். அது தவறான போதனை. ஆரம்ப காலத்திலே சபை வளர்ந்து வந்த பொழுது இப்படித்தான் பாருங்கள். விசுவாசமான கப்பல் அநேக சேதப்படுத்தினார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தின மக்களாயிருக்கிறார்கள். அநேக தவறான போதனையை போதித்து அநேக மக்கள் நினைக்கிறார்கள், மூளை செலவை செய்து தவறான வழியை நினைக்கிறார்கள், அழைத்துக் கொண்டு போவதை பார்க்கிறார்கள். அநேக நட்சத்திர போதனை உருவாக்கி இந்த குலைகளே பாருங்கள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை பேதங்கள் பாருங்கள். ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சுயரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு சபை. இதை நீங்கள் நான் செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். நோவா தேவனை விசுவாசித்தார். தேவன் என்ன சொன்னார் அதை அப்படியே செய்தார் பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நோவாவோடு பேசும் பொழுது இப்படியா பேசுகிறார் பாருங்கள். அதே 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி
அதை உள்ளும் புறம்பாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். தேவன் வார்த்தை மூலமாக நோவாவுடைய கொப்பேறு மரத்தினார் ஒரு பேழை உண்டு பண்ணாமல். அன்றைய காலத்திலே தேவன் சிருஷ்டித்த மரங்கள் அநேகம் உண்டு. அநேக மரங்கள் தண்ணீர் மிதக்கூடிய இருக்கிற. ஆனாலும் கூட மற்ற மரங்கள் சொல்லவில்லை, கொப்பீர் மரத்தை தான் சொன்ன. அதே போல நோவா கொப்பீர் மரத்தை எடுத்து கொப்பீர் மரத்திலே பேழையை கட்ட ஆரம்பித்தார். அது பண்ண வேண்டிய விதத்தையும் தேவன் சொன்னார் பாருங்கள். அதை பண்ண வேண்டிய விதம், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். அதே போல நோவா செய்தார். 300 முழத்துக்கு பதிலாக 250 முழமோ அல்லது 350 முழமோ அவர் தேவன் சொன்னபடி செய்தார். அதைத்தான் இன்றைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தாவை சொல்லும் பொழுது 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாருங்கள், பரிசுத்த பவுல் கொரிந்து சபை எழுதும் பொழுது 1 கொரிந்து 4:6 எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று சொல்லலாம். அந்த குடிகளை பாருங்கள், தேவன் சொன்னதை விட்டு சொல்லாது துணிந்து செய்கிறார்கள், பகிரங்கமாக செய்கிறார்கள். அது அவர்கள் பிடித்தவர். ஆனால் நோவா தேவனை விசுவாசத்தினாலே தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறார். அவர் கூட்டவோ குறிக்கவோ செய்யவில்லை. பாருங்கள், அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றாலே நம்பிக்கை பிளஸ் கீழ்ப்படி, அதுதான் விசுவாசம். தேவன் சொன்னதை அப்படியே செய்வது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். பாருங்கள், அது மாத்திரமில்லை, அதே அதிகாரம் 24 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளைப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் சொன்னான், பேழையிலே உன் குடும்பத்தை என்ன செய், அதிலே ஏற்றிக்கொள். அதோடு கூட நான் படைத்த அனைத்தையும், மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் அனைத்தையும் தேவன் உண்டாக்கினே, தேவன் சிருஷ்டித்து அனைத்தையும் என்ன செய், வேலைகளை ஏற்று அவைகள் சாப்பிடுவதற்கான தீனிகளை என்ன செய், ஏற்றிக்கொள் என்று சொல்லி தேவன் சொன்னதை நோவா அப்படியே செய்தான். வேலையிலே எல்லாவற்றையும் தேவன் சொன்னபடி செய்த பிற்பாடு பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. தேவன் செய்தார், இந்த ஜனங்களை நிக்கிரகம் செய்வதற்காக, இந்த ஜனங்களை அழிப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்தார். மழை பெய்து பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்து. 40 நாட்கள் வானத்திலிருந்து மழை மாத்திரமில்லை, பூமியிலிருந்தும் ஜலத்தின் ஆழங்களை திறந்து விட்டார். பூமியிலிருந்தும் தண்ணி வந்தது, வானத்திலிருந்து மழை பெய்தது. 40 நாட்கள் மழை பெய்த பொழுது தண்ணீர் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போனது. பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டான். பாருங்கள், 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகி நின்றது. அந்த ஜலத்தின் மேலே பேழை மிதந்து கொண்டிருந்தது. அந்த பேழையிலே நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. காரணம், நோவா தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் உத்தமனாய் ஜீவித்தான். அவன் காலத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நோவா மாத்திரம் உத்தமனாய் நீதிமான ஜீவித்தாண்டார், விசுவாசித்ததினான். அதனால் தான் தேவன் நோவாவை பேழின் மூலமாக நோவா குடும்பத்தை செய்தார், காப்பாற்றினார். அந்த குடும்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற அத்தனை ஜனங்களும் பாருங்கள். இது நீங்கள் நான் ஏன் விசுவாசிக்கூடாது? நோவாவை போல நான் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நோவா விசுவாசித்தார். நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்க தேவனுக்கு என்ன இல்லை, உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை
நோவா கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டு அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடி செய்தார். அதற்கு பிற்பாடு 150 நாட்கள் தண்ணீர் வற்றாமல் இருந்தது. 150 நாட்களுக்கு பிறகுதான் தண்ணீர் வற்றி நோவா தன் குடும்பத்தோடு வேறிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த பிற்பாடு கூட தேவன் நோவாவோடு பேசுகின்றார். நான் என்ன செய்ய மாட்டேன், நீ ஜலத்தால் உலகத்தை அழிக்க மாட்டேன் சொல்கிறார். பண்கள் 9ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம் பாருங்கள். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவச்சந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு நான் செய்ய உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பெருளியமாய் பெருகாதபடிக்கும் எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவச்சந்துகளுக்கு உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல சகல வித மாம்ச ஜீவர்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அமரிமார்களே, தேவனால் அதைத்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். வானவில் பாருங்கள். எனக்கு அன்பாந்தலே, தேவன் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டார். தேவன் உலகத்தை அழிப்பதற்கு அவர் அக்கினி அனுப்ப போகிறார் பாருங்கள். ஆகவேதான் அந்த அக்கினி வந்து நம்மை அழியாதபடி, அந்த அக்கினி அழிக்கக்கூடாதபடி நாம் காப்பாற்றப்படுவதற்காகத்தான் பரலோகத்து தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை கொண்டு அவர் சுவிசேஷத்தின் மூலமாக நம்மை என்ன செய்தார், அழைத்து நம்மை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றியிருக்கிறார். அந்த சரீரமான சபையில் நீங்கள் என்ன செய்யணும், அங்கங்களாக இருக்கிறோம் பாருங்கள். இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம் பாருங்கள். இதை நீங்களால் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தான் போதிக்கின்றார். ஆகவே நமக்கு விசுவாசித்து தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அக்கினி வந்து நம்மை இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது என்ன செய்வோம், நீங்கள் நானும் காப்பாற்றப்படுவோம் பாருங்கள். இதை நீங்கள் விசுவாசிக்கும். தேவனுடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டு நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தை கேட்பது மூலமாய்த்தான் வருவதை தவிர வேறு விதத்திலே வருவது கிடையாது. இன்றைக்கு அநேக தவறான போதனை போதிக்கிறார்கள். அதை நீங்கள் நான் செய்யணும், மிகுந்த கவனத்தோடு ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம் கரங்களில் இருக்கிறது. தமிழ் தெரிந்த மக்களுக்கு தமிழிலும், ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு ஆங்கிலத்திலும், மலையாளம் தெரிந்த மக்களுக்கு மலையாளத்திலும், கன்னடம் தெரிந்த மக்களுக்கு கன்னடத்திலும் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இந்த வேதாகமம் எல்லாருக்கும் என்ன செய்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை நமக்கு அறிவிக்கும்படி 40 நபர்களை கொண்டு வேதாகமத்தை உருவாக்கி பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு நீங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து நடந்தால் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவிக்கும் பொழுது நமக்கு அநேக பாடுகள் வரத்தான் செய்யும், அநேக கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அநேக சோதனை வரத்தான். ஆனாலும் கூட இந்த சோதனை மத்தியிலே கூட நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் வாழ வேண்டும். நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா எத்தனை போராட்டம் வந்திருக்கலாம், எத்தனை சோதனை. தன்னை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் தேவன் நேசிக்காமல் தேவன் பிரியமில்லாமல் வாழ்ந்த பொழுது அவர் மத்தியில் நோவா தேவனுக்கு பயந்து நீதிமானாய் உத்தமனாய் ஜீவித்தான் பாருங்கள். ஆகவே யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தமக்கு கொடுத்து அந்த என்ன செய்ய கொடுக்க போகும் ஜீவ கெடுத்தை பெறுவார் என்று பாருங்கள். ஆமரிமாறே இந்த ஜீவ கெடுத்தன் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதைத்தான் பவுலும் கூறுகிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியா இயேசு கிறிஸ்து அன்னால் அதை எனக்கு தந்துள்ளுவார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகதிலே விரும்பும் யாவருக்கும் ஆமரிமாலே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே
பாடுகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக உத்தமர்களாக வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவித்து கிறிஸ்தவ மக்களாக வாழ்ந்து நாம் வாரம் வாரம் வந்து கர்த்தர் பந்தில் பங்கு பெற்று கர்த்தர் வசனத்தை கேட்டு தேவனுக்கு கொண்டு கொடுத்து எழுந்து அது மாத்திரமில்லை, நாம் மரண பரிந்தமும் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அம்மாதிரி பரலோகத்தின் தேவன் பழைய பாட்டின் காலத்திலே ஜலத்தினால் ஜலப்பிலே உலகத்தை அழைத்தது போல இனி வரும் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு வரும் பொழுது அவன் உலகத்தை எப்படி அழிக்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். பாருங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், பிரியமானவர்களே 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறது என்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையாம் தேவன் பொறுமையாயிருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அவருடைய ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷத்தை கீழ்ப்படிக்கிற மக்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமே தவிர தேவ வசனத்தை திரித்து அதை கூட்டி குறைத்து தவறான போதனை போதிக்கின்ற மக்களுக்கு அல்ல. அருமையான இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட மாயக்காரராக அநேக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிப்பட்டவர் அல்ல. தேவ வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு நோவாவை போல தேவன் சொன்னபடி செய்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை பேழை மூலமாக காப்பாற்ற அதே பறைமாக நீங்கள் நானும் தேவன் வசனத்தை கேட்டு அது நடந்து நம்ம செய்யலாம் அந்த பரலோக பாய்த்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் தேவனுக்கு பிரியமான மக்களாய் மாற வேண்டும். ஒருவராவது கெட்டு போவதை அவர் விரும்புவது. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு அமரிமாக நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிப்பது என்பது என்ன? அவர் வார்த்தையை கேட்டு அவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தின்படி பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால் நாம் ஸ்நானம் பெற்று நம்ம என்ன செய்யணுமாம்? நாம் தொடர்ந்து மரண பரியந்தம் கிறிஸ்துக்களாக ஜீவிக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்கு பிறக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சபை என்பது அழைக்கப்பட்டு ஒரு கூட்டத்தின் தொகுப்பு. அந்த சபையில் அங்கமாக இருந்து மரண பரிந்தமாக இருக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவே இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷமான பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இதை நான் கேட்க வேண்டும். இதை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். அறிமாறி அது மாத்திரமில்லை, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடியே பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரினால் இரவிலே திருடன் வருகிறமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடி என்று அகண்டுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போனாலே. அது எப்பொழுது என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் தெரியாது. ஆகவே நீங்கள் நானும் கவனமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தேவனை பிரியமாக வாழ வேண்டும். அவருடைய வருகை நம்ம செய்கிறோம், அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எப்படி உத்தமர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனை பிரியமான மக்களாக வாழணும். அப்பொழுதுதான் நீங்கள் நானும் பாதுகாக்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். அது மாற்றங்கள் பாருங்கள். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கப்படியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
தேவ பக்தி உள்ளாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவரோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து பொறுக்கிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் தரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நோவா தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு பயப்பற்றவனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தார். ஆகவே நோவா தனது குடும்பத்தை வேலையின் மூலமாக பாதுகாத்ததை போலத்தான் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த பல்லோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஜீவிக்கிறதை பெற வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நீங்கள் நான் இப்படி எந்த மக்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த பேதுரு பொன்னிலை வீட்டிலே போய் பேசும்பொழுது இப்படியாக சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசனை பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள் என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். நீதியை செய்ய வேண்டும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவுக்கு எடுத்து பெற்றுக்கிறார். அது எந்த ஜனமாக இருந்தாலும் சரி. அறிமாவே, தேவன் வேத வசனத்து மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட இந்த வசனம், இந்த வார்த்தை நம்மை தேவ பிள்ளையாக மாற்றுகிறது. ஆகவே இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், தேவ வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கீழ்ப்படிய வேண்டும். என் கண்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மையானார் அவருடைய வசனங்களுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்குதல் ஒன்று இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவர்களை நியாயத்திற்கு. ஆமாம், தேவ வசனம் நம்மை நியாயத்திற்கு. அந்த நான் உலகத்திலே ஜீவித்து நீங்கள் நான் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை கவனிக்கிறார். ஆகவே தான் பிரசங்கி சாலமோன் தம்முடைய பிரசங்கியிலே புஸ்தகத்தில் சொல்லும்பொழுது, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். பிரசங்கி 11:9 வாசிங்க பாருங்க. வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியில் நட. ஆனாலும் இது எல்லாவற்று நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலேயே கொண்டு நிறுத்துவார். அமரிமாடேன். நாளைக்கு நியாயத்தீர்ப்பிலே நாம் கணக்கு கொடுத்தே தீர வேண்டும். அன்றைக்கு நோவாவை போல நீங்கள் நானும் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தால் மாத்திரமே அந்த நாளில் நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயத்தினாலே நம் தேவப்பியாக மாற்ற முடியும். இல்லை என்றால் நம் நிலைமை அந்தோ பரிதாபமாய் போய்விடாக பெருமானங்களே, தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்பை, தேவன் கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்தை நாம் நல்லவை விட்டு விடவே கூடாது. ஆகவே தேவ வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அவருக்கு பயந்து நடந்தால் நிச்சயம் என்ன செய்யலாம், நாம் பாதுகாக்கப்படலாம். கூடிக்கு நீங்கள் அனுப்பிறீங்களே, ஒவ்வொரு வாரம் வந்து நாம் கர்த்தருடைய தொழில்களை கலந்து கொண்டது மாத்திரமில்லை, நாம் தேவனுக்கு பயந்து நாம் வாழ்கின்ற இடத்திலே, நாம் ஜீவிக்கின்ற இடத்திலே நம்முடைய பரிசுத்தமான நடக்கையை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டும். நோவா இதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார். விசுவாசத்தின் ஒரு பரிசுத்தவானாக, விசுவாசத்திலே ஒரு நல்ல நீதிமானாக, சுதந்திரவாளியாக நோவா இருந்தது போல நீங்கள் நானும் நோவாவை போல தேவ வார்த்தையை கேட்டு நான் நீதிமான்களாக, உத்தமர்களாக, பயபக்தர்களாக ஜீவித்தார். தேவ நிச்சயமாக என்ன செய்வார், நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்.
நோவாவை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். அதற்கு நீங்கள் நானும் தேவன வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அது பயப்படி தொடர்ந்து நீதிமான் உத்தமங்களாக வாழ தேவன் உதவி செய்வாராக. எனக்கு அன்பார்ந்தே கேட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் கூட மற்றவர்கள் கேட்கும்படின்னு செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோமாக. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, சகல ஊற்றுகளுக்கும் நன்மையான ஈவுகளுக்கும் காரணமானவரே, இந்த 4 மணி பிள்ளாக எங்களை ஒன்று கூட செய்து நாங்களுமே ஆவியோடு தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக தோத்திருக்கிறோம். இப்பொழுது கூட வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் பிதாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கூட நோவாவை போல நீதிமான உத்தமங்களாக ஜீவித்து பிதாவை நோவா தன் குடும்பத்தை இதோ அந்த வெள்ளத்தில் அழிந்து போன அந்த மக்களுக்கு முன்பாக அழியாதபடி நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல பிதாவை எங்களையும் இதோ தப்பினும் ஞாயிற்றுப்பினாலே ஆண்டாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகம் அக்கினால் ஜுவாலை தெரியும் பொழுது நாங்கள் அழிக்கப்படாதபடி இந்த பல்லோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுந்த மக்களாக ஜீவிக்க நிச்சயமில்லை. கேட்ட ஒரு ஆசைத்து காத்துக்கணும். எங்களாடு பாவக்கிற தெய்வாக மதியும் இவை அனைத்தையும் எங்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.